السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين محمد رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, நம்முடைய உஸ்தாத் சஃபியுல்லா பாக்கவி அவர்களுடைய உரை, அதில் ஏற்பட்ட சில தடங்களின் காரணமாக தொடர முடியாத நிலையில் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாடுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வியலின் எல்லா துறைக்கும் வழிகாட்டியாக, எல்லா இயலுக்கும் அவர்கள் ரோல் மாடலாக, முன் உதாரணமாக திகழ்ந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை வைக்காத துறை இல்லை, அவர்கள் வாழ்ந்து காட்டாத இயலும் இல்லை. எல்லா தலைவர்களும் போதனைகள் மட்டும் செய்தார்கள், தத்துவங்களை மட்டும் கூறினார்கள், தியரிகளை மட்டும் எடுத்து சொன்னார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செயல்படுத்தி காட்டினார்கள், நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். வாழ்க்கை என்பது அது வாழ்வதற்கு அது இயல்பானது, சுலபமானது, எளிமையானது என்பதை இந்த உலகத்தில் அவர்கள் நடந்து நடைமுறைப்படுத்தி அதை நிரூபித்தார்கள். எல்லாரிடத்திலேயும் அன்பை பெற்றார்கள், பெரும் மதிப்பை பெற்றார்கள். குறிப்பாக தனக்கு நெருக்கமாக இருந்தவர்களிடத்திலே அதிகமான அன்பையும் பாசத்தையும் பெற்றார்கள். பொதுவாக ஒரு மனிதன் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு மத்தியிலே ஹீரோவாக ஆக முடியாது என்பது பொதுவான ஒரு விதியாக இருக்கிறது. தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஹீரோவாக தெரியும். என்றால் தூரத்தில் இருந்து பார்ப்பவர்கள் நம்மை ஒரு பக்கத்தை மட்டும் அவர்கள் பார்க்கிறார்கள், மற்ற பக்கங்கள் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய அனைத்து பக்கங்களையும் பார்க்கிற, நம்முடைய எல்லா நிலைகளையும் தெரிந்து கொள்கிற ஒரு அடுத்த நிலையில் இருக்கின்ற காரணத்தினால், ஒரு மனிதன் முழுமையான மனிதனாக இல்லாத பொழுது, அவனுடைய பலகீனங்கள் பல்வேறு விதத்திலே வெளிப்படுகிற பொழுது, அவனது குறைகள் ஏதோ ஒரு ரூபத்தில் தென்படுகிற பொழுது, நமக்கு அவர் மீது இருக்கிற மதிப்பு குறைகிறது, பிரியம் குறைகிறது, தொடர்பும் நட்பும் பாசமும் கூட குறைந்து விடுகிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்சான் காமில், பரிபூர்ணமான மனிதராக இருந்த காரணத்தினால் அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லா பக்கங்களும் புனிதங்களாக போற்றப்பட்டது. லைலுஹா கனஹாரிஹா, அவர்களுடைய வரலாற்றின் இரவும் கூட பகலை போல வெளிச்சமாக இருந்தது. மற்ற தலைவர்களுடைய வரலாற்றிலே அந்தரங்கம் ஊமையானதாக இருந்தது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தரங்கம் கூட வெளிச்சமாக படம் பிடித்து காட்டப்பட்டது. காரணம், அந்த அளவிற்கு தூய்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அவர்கள் நெருக்கமானவர்களிடத்தில் கூட அன்பை, அவர்களுடைய மதிப்பை பெற்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவிற்கு அன்பை பெறுவதற்கான காரணம் என்ன? எல்லோருடைய மனநிலைகளையும், எல்லோருடைய விருப்பங்களையும், எல்லோருடைய உரிமைகளையும் பற்றி தெரிந்து அதை மதித்து அதை பேணினார்கள். தங்களது சொல்லால், செயலால், நடத்தைகளால், நம்முடைய இயக்கத்தால், அசைவால் யாருக்கும் எந்த வகையிலும் எந்த தொந்தரவும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் முழு கவனம் செலுத்தினார்கள். நாம சாதாரணமாக நம்ம வீட்டில் நம்முடைய மனைவிக்கு நம்முடைய செயல்னால இடையூறு ஏற்படுமே, தூங்கிட்டு இருக்கிறாங்களே,
தூக்கத்துக்கு இடையூறாகுமே, ஓய்வு எடுக்கிறாங்களே, அந்த ஓய்வை நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. வந்த உடனே தாட்பூட் தடாபுடான்னு சத்தம் போட்டு வருவோம். அது தூக்கம் கெடுமே என்று யோசிப்பதில்லை. வந்த உடனே நமக்கு எது தேவையோ அதை கேட்போம். அவங்க அப்பொழுதுதான் அசதியோடு காலையிலிருந்து வேலை பார்த்து ரொம்ப அசந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். அதையெல்லாம் நாம் கவனிப்பதே இல்லை. நமக்கு தேவை அவர்களிடமிருந்து கிடைக்க வேண்டிய அந்த பணிவிடை. இப்படி இருக்கிற காரணத்தினால தான் பல சமயங்களில் நாம் அவர்களுடைய மதிப்பை இழந்து விடுகிறோம். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒரு சமயம் இரவில வெளியேறுகிறார்கள். வெளியேற வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. வெளியேற வேண்டிய தேவை ஏற்படுகிற பொழுது, இரவு என்பது மனைவியினுடைய பங்கு, மனைவியினுடைய ஹக்கு. அவர்களோடு இருக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. எனவே இங்கே மனைவிக்கு உரிய மரியாதையை நாம் கொடுக்கிறோம் என்றால், இரவு நேரத்திலே நாம் அங்கே தங்காமல் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வந்தால், அந்த மனைவிமார்களிடத்தில் குறைந்தபட்சம் ஒரு தகவலாவது நாம் சொல்ல வேண்டும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று அவர்கள் எங்கே தங்க வேண்டுமோ அங்கே அவர்கள் தகவல் சொல்லவில்லை, மாறாக அனுமதி கேட்கிறார்கள். எனக்கு பெர்மிஷன் கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முறையிலே அவர்களோடு ஒன்றாக படுத்திருக்கிற அந்த நேரத்தில் ஆயிஷா அவர்களுடைய கை ஹஜ்ரத் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடம்பிலே மேலே இருக்கிறது. அதற்கு அணுக்கமாக அவர்கள் படுத்திருக்கிற அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் கழித்த பிறகு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பேசி முடித்த பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அன்னை ஆயிஷாவிடத்திலே, யா ஆயிஷா, ஆயிஷா அத்தஅதனீன லீ அன் அத்தஅப்பத ரப்பி என்று கேட்கிறார்கள். ஆயிஷா, எனக்கு உங்களுடைய அனுமதி கிடைக்குமா? நான் எனது ரப்பை வணங்கலாம் என்று நினைக்கிறேன். இரவிலே எழுந்து இபாதத் செய்யலாம் என்று நினைக்கிறேன். உங்களுடைய பெர்மிஷன் கிடைக்குமா என்று கேட்கிறார். இங்கே நாம் சிந்திக்க வேண்டும். ரப்ப வணங்கத்தான் போறாங்க, தொழுகைக்குத்தான் போறாங்க, இபாதத் செய்யத்தான் போறாங்க. இதுக்கு எதுக்கு அவங்கள்ட்ட போய் கேட்கணும் அப்படின்னு நினைக்கல. நாம் அன்னைக்கு வீட்டுக்கு உரிய நேரத்தை வர்றதே இல்லை. பல ஆண்கள் நண்பர்களோடு அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறோம், அல்லது எங்கேயாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு சென்று விடுகிறோம். பல சமயங்களில் இரவு முழுவதும் வர விடுகிறோம், அல்லது இரவனுடைய முக்கியமான நேரம் கழிந்த பிறகு வந்து சேருகிறோம். ஒரு தகவல் கூட கொடுப்பதில்லை. அவளுக்கு தகவல் கொடுக்கணும் என்ன தேவை இருக்கு? ஏதோ அவங்க அடிமை மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம் மனசுல. அவங்களா ஃபோன் பண்ணா நானே வரது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு ஏதோ அசால்ட்டா பதில் சொல்லுகிறோம். பல பேர் அதை சொல்றதே இல்லை. சொல்லணுங்கிற கடமையும் இருப்பதாக அவர்கள் உணரவே இல்லை. இது இளைஞர்களும் சரி, புதுசாக கல்யாணம் செய்திருக்கிற இளைஞர்களும் இந்த குறையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இரவு என்பது அது மனைவிக்குரிய ஹக்கு, அது மனைவியோடு இருக்க வேண்டிய ஒரு கடமை என்பதை அவர்கள் உணர்வதில்லை. ஏதோ ஒரு தேவையின் நிமித்தமாக, வேலை நிமித்தமாக வெளியே செல்ல வேண்டும், வருவதற்கு தாமதமாகும் என்று சொன்னால் தகவல் சொல்ல வேண்டும் என்பது அல்ல, அனுமதி கேட்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே கற்றுத்தருகிறார். நாம பெரும்பாலும் ஊர் சுத்த போவோம், அரட்டை அடிப்போம், அல்லது அனுமதிக்கப்படாத இடங்களுக்கு, அனுமதிக்கப்படாத தகாத காரியங்களுக்கு கூட நம்ம செல்லலாம். ஆனால் இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இபாதத் செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய இபாதத்திற்காக, அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காகத்தான் செல்கிறார்கள். அதற்கும் கூட அவர்கள் அத்தஅதனீன லீ யா ஆயிஷா அன் அத்தஅப்பத லி ரப்பி, எனது ரப்பை வணங்குவதற்கு எனக்கு பெர்மிஷன் கிடைக்குமா யா ஆயிஷா என்று கேட்கிறார். இப்போ ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பதில் சொல்றாங்க? தாராளமா போங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனா அப்படி சொன்னா என்ன இவ கேட்ட உடனே போன்னு சொல்றாங்க, போனா தாவளை நினைச்சாங்களோ அப்படின்னு ஒரு நினைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல.
போலாமான்னு கேட்டா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதை பார்த்தா போனா தாவலை அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்று அவங்க நினைக்கட்டா கூட அவரோட எண்ணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் போகக்கூடாது, நான் சம்மதிக்க மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னா அது பெருமானாருக்கு அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றாம தடை விதிப்பதாக ஆகிவிடும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மதியூஹி, மிகப்பெரிய அறிவாளி, மிகச்சிறந்த பேச்சாளரும் கூட. ரொம்ப நாசூக்கா கருத்துக்களை எடுத்து சொல்லுவார்கள். விவாதத்துல அவர்களை விஞ்ச முடியாது. ஒரு சமயம் ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஒரு சின்ன விவாதம் வந்து விட்டது. விவாதம் சொன்னா அது ஒரு வகையான சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். சக்களத்தி சண்டைங்கிறது இயற்கையான ஒன்றுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையிலேயே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆயிஷாவை வந்து பிடின்னு பிடிக்கிறாங்க, உடுன்னு விடுறாங்க. அப்படிதான் பேசுறாங்க, கொந்தளிக்கிறாங்க. ஆனா ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்யறது, பதில் சொல்லலாமா வேண்டாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அனுமதியை எதிர்பார்த்து அங்க பார்க்குறாங்க. பெருமானார் முகத்தை பார்த்தாங்க. என்ன செய்யறது, பதில் சொல்லவான்னு கேட்டாங்க. அப்படிங்கிற வாயால கேட்கல, அப்படி கண்ணால கேட்குறாங்க. அப்போ ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால அப்படிங்கிற மாதிரி பதில் சொன்னாங்க. அப்படி அனுமதி கொடுத்தாங்க. நீனும் பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பிறகு பிடிச்சாங்களே பார்க்கணும் இவங்க. பிடின்னு பிடிச்சு அவங்கள பேச விடாம மடக்கிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் அம்மா போன பிறகு சொன்னாங்களாம், அபூபக்கருடைய மகள்ங்கிறத நிரூபிச்சுட்ட, அபூபக்கருடைய மகள் அல்லவா அப்படின்னு சொன்னாங்களாம். ஹைர், அந்த அளவுக்கு பேச்சாற்றலும் இருந்தது. சாதுரியமாக நாசூக்காக பேசக்கூடியவர்கள். அறிவுபூர்வமாக அவர்களுடைய விவாதங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நான் அல்லாஹ்வை வணங்குறதுக்கு போலான்னு நினைக்கிறேன், பெர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆயிஷாவுடைய ரசூலா கேட்ட உடனே ஆயிஷா என்ன சொல்றாங்க, சரி போங்க அப்படின்னு சொல்லலை, அது போகக்கூடாது என்று தடுக்கவும் இல்லை. அழகான பதில் சொன்னாங்க. நீங்க எனக்கு பக்கத்துல இருக்கிறது தான் நான் விரும்புறேன், என் அருகிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். என்றாலும் எனது விருப்பத்தை விட உங்களது விருப்பத்தை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். வல்லாஹி இன்னி லவ் உஹிப்பு குர்பக வ ஹவாக, நான் உங்களது நெருக்கத்தை, நீங்கள் என்னோடு அருகிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் நேசிக்கிறேன். என்றாலும் கது இகர்த்து ஹவாக, உங்களது ஆசையை நான் தேர்ந்தெடுக்கிறேன். நீங்க போறது எனக்கு அப்ஜெக்ஷன் ஒன்றும் இல்லை, இருக்கிறது சந்தோஷம். ஆனா போறதுனால நீங்க தாராளமா நீங்க போலான்னு பதில் சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோடு அவங்களுடைய பரிமாற்றங்கள் இப்படி இருந்த காரணத்தினால்தான் அவர்களுடைய அன்பை பெற்றார்கள், அவர்களுடைய ஆதரவை பெற்றார்கள். எனவேதான் மனைவிமார்கள்ல யாரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து விமர்சனம் செய்கிற அளவிற்கு, குறைத்து சொல்கிற அளவிற்கு ஒரு சம்பவம் கூட வாழ்க்கையில் நடந்ததாக இல்லை. நமக்கு ஒரு மனைவியை வச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு அவங்களுடைய சந்தோஷத்தை, அவங்களுடைய திருப்தியை பெறுவதற்கு வழியை காணும். ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட 9 மனைவிமார்களோடு வாழ்க்கை நடத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிமார்களிடத்திலேயும் நல்ல பேர் பெற்றார்கள் என்று சொன்னால் இது சாதாரணமான விஷயம் அல்ல. அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த பக்கமும் இந்த பக்கமும், அந்தரங்கம் கூட வெட்ட வெளிச்சமாக, எந்த வகையிலையும் மூடி மறைக்கப்படாத திறந்த புத்தகமாக இருந்தால்தான் இது சாத்தியமாகும். ஏன்னா மனைவிக்கு எல்லா பக்கமும் தெரியும். ஊர்ல தலைவராக இருக்கலாம், போற்றப்படலாம், பிரின்சிபாலாக இருந்து காலேஜையே நடத்தலாம், ஒரு கம்பெனியினுடைய மேனேஜராக இருந்து கம்பெனியை வழி நடத்தலாம். அது கொஞ்ச நேரம் நம்ம அங்க போய் இருக்கிறது தான். அது அவங்க கூட இருக்கிற சமயத்தில் மட்டும்தான் நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியும். நம்முடைய 24 மணி நேரமும் நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஆனால் மனைவி என்பவங்க அப்படி இல்லை. 24 மணி நேரமும் நம்ம கூட இருந்து நம்மை பார்த்தவர்கள், நம்மை பருகியவர்கள், நம்மை அணுகியவர்கள். எனவே நம்மை பற்றி அவர்களுக்கு தெரியாத பக்கம் எதுவும் இல்லை என்று சொல்கிற அளவிற்கு நம்மை பற்றி முழுமையாக படித்தவர்கள் அல்ல, பார்த்தவர்கள், அனுபவித்தவர்கள். அவர்களிடத்தில் நல்ல பேர் வாங்குறதுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கார ஹிராவில் தவத்தில் இருக்கிறாங்க. தவத்தில் இருக்கிற பெருமானாருக்கு வஹி வருது. முதலாக வஹி வருது. நபியாக அவர்களுக்கு உண்டான அந்த அறிவிப்பு பிரகடனம் செய்யப்படுகிறது. அந்த முதல் வஹியை பெற்றுக்கொண்டு நேரா வீட்டுக்கு வர்றாங்க. நேரா வீட்டுக்கு வந்து முதலாக யார்கிட்ட சொல்றாங்க? ஒரு வரலாற்றுல ஒரு வினோதம் நடந்துச்சு பாருங்க. அவங்கள எல்லா வகையிலையும் ஆதரித்து வரக்கூடிய அபூ தாலிப் இடத்துல போய் சொல்லல. உற்ற நண்பராக, டியர் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்டயும் முதல்ல போய் சொல்லல. பின்ன யாரிடத்துல போய் முதல்ல சொல்றாங்க? ஹஜ்ரத் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இடத்துல போய் சொல்றாங்க. ஆச்சரியமான விஷயம் இது. முதல்ல வந்து அங்க போய் கார ஹிராவுல தனித்து இருந்தாங்க. தவத்துல இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் கார ஹிராங்கிறது மக்காவிலிருந்து ஒரு 3 மைல் தூரத்துல இருக்குது. ஒரு மலையினுடைய உச்சி. இப்போ சராசரியாக நாம யோசிப்போம். நம்ம வீட்ல ஒரு காட்டுல போய் கொஞ்ச நாள் இருந்து வந்துட்டு, தனிமையில இருந்துட்டு வந்துட்டு, திடீரென்று ஒரு நாள் இரவுல பயந்து பதறி அலறி அடித்துக்கொண்டு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மனைவி இடத்துல வந்தா, நம்ம மனைவியுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இளவ மனுஷன் அன்னைக்கே சொன்னேன், அந்த காட்டுல போய் உட்காராதீங்கன்னு. அங்க போய் என்ன இலவோ பிடிச்சிருச்சு. பேய் பிடிச்சிட்டு வந்து இப்ப நம்மள போட்டு பாடுபடுத்த வந்திருக்காரு. சொன்னா கேட்டா தானே. ஏன் இந்த மாதிரி உயிரை வாங்குறீங்க? அப்படின்னு நம்ம ஏற்கனவே பயந்துருப்போம். அதிர்ச்சியில இருப்போம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, புள்ளை கீழ விழுந்து அழுதுட்டு இருப்பான். அழுதுட்டு இருக்கிற புள்ளைய தூக்கி அவனுக்கு சேவடி செய்றது இல்ல. இவங்க போய் கூட 2 அடி போடுறான் அவன. அவன் ஏற்கனவே அழுதுட்டு இருக்கிறான். ஏதோ கீழ விழுந்துட்டான். இப்ப அடிக்கிற நேரமா கிடையாது. தாய்மார்களுக்கு சில சமயத்துல தெரியறதில்ல. போய் ஏன்டா நீ போன? நான் போகக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? இப்ப கண்டிக்கிற நேரமா இது? கண்டிக்கிற நேரம் இல்ல. இப்ப அவன அரவணைக்கிற நேரம். இப்ப விழுந்துட்டான். இப்ப என்ன செய்யணும்? அதத்தான் பார்க்கணும். ஆனா, நம்ம அப்படி சில தாய்மார்கள் அப்படி செய்றதில்ல. ஆனா போய் சத்தம் போடுவாங்க, அடிப்பாங்க. அதே மாதிரி நம்முடைய மனைவிமார்கள் நாம ஒரு வேளை இந்த மாரி காட்டுல போய் தனியா இருந்துட்டு, வீட்டுக்கு வந்து இந்த மாரி பயமா இருக்குது. ஹஷீத்து வலா நஃப்ஸிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜம்மிலூனி குளிராக இருக்குது. போர்த்துங்கன்னு சொல்றாங்க. போர்த்துங்க எனக்கு பயமா இருக்குது. ஹஷீத்து வலா நஃப்ஸி எனக்கு பயமா இருக்குதுன்னு வேற சொல்றாங்க. அப்ப நம்மள மாரி சாதாரண ஆட்களுடைய மனைவி அல்லது சாதாரணமான ஒரு பெண்ணா இருந்தா, உங்கள அன்னைக்கே போவாதீங்க, தனியா உட்காருன்னு சொன்னேன், கேட்கல. இப்ப இந்த மாரி வம்ப இழுத்துட்டு வந்திருக்கிறீங்க, பேய் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. சரி இருங்க, போய் ஏதாவது உஸ்தாத பார்த்து கூட்டு வர்றேன், ஓதி பார்க்கறதுக்குன்னு உஸ்தாத பார்த்து கூட்டிட்டு வருவாங்க. ஆனா ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் இடத்திலையும் போகல, உற்ற நண்பர் அபூபக்கர் இடத்திலையும் போகல, வேறு யாரிடத்திலையும் போகல. நேரா முதலா அன்னை ஹதீஜா இடத்துல ஏன் வந்தாங்கன்னா, அவங்க மனைவியாக இருந்தாலும் கூட, ஒரு தாய்மை உணர்வோடு அவர்கள் இருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் பற்றி முழுமையாக தெரிந்திருந்தார்கள். கல்யாணத்திற்கு முன்பே அவர்களைப் பற்றி அறிந்திருந்தார்கள். கல்யாணத்திற்கு பிறகு நேரடியாக அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அதனால இவங்கள்ட்ட போனா தான் நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு செய்தி கிடைக்கும் என்று நம்பினார்கள். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. பயந்து கொண்டு, பதறி அடித்துக் கொண்டு, அலறி அடித்துக் கொண்டு லக்கத ஹஷீத்து அலா நஃப்ஸி கதீஜா, நான் பயப்படுறேன். வந்தாங்க ஒரு ஆளு, கட்டி அணைச்சாங்க. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எந்த அளவுக்கு கட்டி அணைச்சாங்கன்னா, கதை முடிஞ்சிருமோன்னு நினைச்சு பயப்படுற அளவுக்கு என்னெல்லாம் தங்களுடைய அந்த அந்த சம்பவத்தை முதலாக அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஆன்மீக அனுபவத்தை எடுத்துச் சொல்லி, எனக்கு பயமா இருக்குது. ஒரு பெரிய சுமைய ஏதோ எனக்கு சுமத்தப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி கவலையோடு அவங்க சொன்ன பொழுது, அன்னை கதீஜா என்ன சொன்னாங்க? கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா. அப்படி ஒரு காலும் நடக்காது யா ரசூலல்லாஹ். அதாவது நீங்க வந்து பயப்படாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. கல்லா ஒரு வகையிலையும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பயப்படுற மாதிரி நடக்காது. வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா. அல்லாஹ் உங்கள ஒருபோதும் இழிவாக்க மாட்டான். அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். முதல் சான்றிதழ். ஏன் அப்படி உறுதியா சொல்றாங்க?
உங்களை அல்லாஹ் அப்படிலாம் செய்ய மாட்டான் என்று ஏன் சொன்னாங்க? எதை வைத்து சொன்னாங்க? அதுக்கு அவங்களே காரணம் சொல்றாங்க. ஏன்னா, நீங்க ரொம்ப நல்லவரு. சுப்ஹானல்லாஹ். யார் சொல்றா? ஒரு மனைவி சொல்றாங்க கணவர்ட்ட. நீங்க ரொம்ப நல்லவருங்க. உங்களுக்கு ஒண்ணும் வராது. உங்களுக்கு ஒரு குறையும் வராது. ஒரு குறையும் அல்லாஹ் வைக்க மாட்டான். நீங்க ரொம்ப நல்ல மனுஷன். இன்னக லதஸிலுர் ரஹிமா. ஏனென்றால் நிச்சயமாக நீங்கள் உறவுகளை சேர்த்து வாழுகிறீர்கள். இணைத்து வாழுகிறீர்கள். உறவுகளை பிரிக்கிறது இல்லை. எல்லா உறவுகளையும் சேர்த்துக் கொள்கிறீர்கள். லதஸிலுர் ரஹ்மா. வத்துக்ரில் லைஃப. விருந்தினரை உபசரிக்கின்றீர்கள். விருந்தினரை உபசரிக்கின்றீர்கள். وتعين على نوائب الحق. இயற்கையின் சீற்றங்கள், பேரிடர் சம்பவங்கள் நிகழ்கிற பொழுது நீங்கள் அந்த இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிறீர்கள். வதக்ஸிபுல் மஅதூம். இல்லாத மக்களுக்காக வேண்டி உழைக்கின்றீர்கள், பாடுபடுகின்றீர்கள். குடும்பத்திற்காக மட்டும் சம்பாதிக்கிற, குடும்பத்திற்காக வேண்டி மட்டும் உழைக்கவில்லை, இல்லாத மக்களுக்கெல்லாம் உழைத்து போடுகிறீர்கள், பாடுபடுகிறீர்கள், சம்பாத்தியம் செய்து கொடுக்கின்றீர்கள். தஹ்மீலுல் கல்ல. மக்களுடைய சிரமத்தை நீங்கள் தாங்கிக் கொள்கிறீர்கள், பொறுப்புகளை சுமந்து கொள்கிறீர்கள். மக்களுடைய சுமைகளை குறைப்பதற்காக அந்த சுமைகளை உங்கள் மீது நீங்கள் போட்டுக் கொள்கிறீர்கள். எவ்வளவு நல்ல எண்ணம் இருந்தால், விசாலமான எண்ணம். நல்ல மனிதர் நீங்க, நல்லவங்க நீங்க, உங்களுக்கு ஒண்ணும் வராது அப்படின்னு சொல்லி அவங்க போர்வை போர்த்தி படுக்க வச்சுட்டு ஆறுதல் சொல்லி தைரியம் மூடிட்டு போயிட்டாங்க. ஒரு மனைவி இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லணுமானா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான நாட்கள், காலங்கள் 25 வயசுல கல்யாணம் பண்றாங்க அன்னை ஹதீஜாவை. வஹி முதலா வர்றது 40வது வயசுல. அப்படின்னா கிட்டத்தட்ட 15 வருஷமாக வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த 15 வருஷ வாழ்க்கையில அவங்க மேல ஒரு அதிருப்தியும் வரல. அவங்களுக்கு ஒரு வகையான குறையும் அவங்களுக்கு தென்படல சுட்டி காட்டுவதற்கு. அதனால உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு குறையும் வராதுன்னு சொல்லி கேரண்டி கொடுக்குறாங்கன்னு சொன்னா, பெருமானாரை முழுமையாக பார்த்தார்கள், பார்க்க வேண்டிய விதத்திலே பார்த்தார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பழுக்கில்லாதவராக இருந்தார்கள். அதுதான் முக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை தூய்மையானதாக இருந்தது என்பதுதான் இங்கே பிரதானமானது. எனவேதான் குடும்ப வாழ்க்கையில நெருக்கமாக இருக்கக்கூடிய மனைவி இடத்திலேயே நல்ல பேர் வாங்கினாங்கன்னு சொன்னா, அவங்க வாழ்க்கை ரொம்ப புனிதமானதாக, பரிசுத்தமானதாக, யோக்கியமானதாக இருக்கிறது என்பதை இதைவிட வேற ஆதாரத்தை சொல்லி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படி விட்டுட்டு போகல. பெண்ணாக இருந்தாலும் ஹதீஜா நாயகி ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தாங்க. மக்காவில மிகப்பெரிய கோடீஸ்வரி, மக்காவில மிகப்பெரிய வணிக சீமாட்டி. அங்க இருக்கிற எல்லா வியாபாரிகளுக்கும் முதலீடுகளை கொடுத்து வியாபாரம் செய்வதற்கு துணை செய்யக்கூடியவர்கள், மிகப்பெரிய வியாபார நுணுக்கம் அறிந்தவர்கள், தரத்தை தெரிந்தவர்கள், ஆட்களுடைய தராதரம் அறிந்தவர்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி புது அனுபவம் வந்த உடனே அதை பத்தி ஆலோசிக்கிறாங்க, ஆய்வு செய்யறாங்க. சாதாரணமான ஆள் அல்ல ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நேரா வரக்கத் இப்னு நௌஃபல் என்ற பெரியார் இடத்திலே செல்கிறார்கள். அவங்க சொந்தக்காரங்க. அவங்க வேதங்களை அறிந்தவர்கள். அது மாற்றப்படாத, திருத்தப்படாத உண்மையான வேதத்தை பற்றி ஞானம் உள்ளவர்கள். ஏன்னா இந்த நபி, ரசூலு, அல்லாஹ் இந்த வேத ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயம் மக்கள் அவர் யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. அந்த வேத ஞானத்தோடு தொடர்புடையவங்களுக்கு தான் தெரியும். அந்த வேத ஞான தொடர்புள்ளவர்கள் வரக்கத் இப்னு நௌஃபல் அவங்ககிட்ட போறாங்க. அதுலயும் புஷ்சாத்தின பாருங்க, முதலாக ரசூலுல்லாஹ் கூட்டு போகல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போய் இந்த மாதிரி இவங்க சொல்றாங்க, என்னன்னு பாருங்க, என்னன்னு கேளுங்கன்னு சொன்னா, ஒருவேளை வரக்கத் இப்னு நௌஃபல் விரும்பாத ஒரு கருத்தை சொல்லிவிட்டால், எதிர்பார்க்காத ஒரு கருத்தை தெரிவித்து விட்டால், ஏற்கனவே பயந்து போயிருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டு இன்னும் சோர்ந்து போவார்கள் இல்லையா? அதனால புதுசா முதல்ல அவங்களோட கருத்து என்ன, ஒப்பீனியன் என்னங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் என்பதற்காக வேண்டி முதலாக அவங்க முதல்ல போறாங்க. முதல்ல போய் இந்த மாதிரி அனுபவத்தை ஃபுல்லா சொல்றாங்க. நீ சொல்றது உண்மையா இருந்தா அவங்க நபிதான் உறுதி சொல்றாங்க. மூசா நபிக்கு வந்த அதே ஜிப்ரீல் தான் இங்கேயும் வந்திருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறது வானவர் தூதர். அல்லாஹ்விடமிருந்து தூதுத்துவ செய்தி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லி நல்ல வார்த்தை, நல்ல செய்தி சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு பிறகு கூட்டிட்டு போறாங்க.
அவங்க வாயாலே கேட்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு மேலும் தைரியம் வரணுங்கிறதுக்காக, தெம்பு ஊட்டணும் என்பதற்காக, அவளுக்கு உற்சாகத்தை கொடுக்கணும் என்பதற்காக. முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மனிதர் ஒரு பெண் தான் என்பதை பெண்கள் சமுதாயம் பெருமையோடு நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல பெண்கள்ட்ட தான் எடுத்து சொல்றாங்க. முதல் மூமினே ஒரு பெண்ணு தான். அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அன்னை கதீஜா. ரொம்ப ஆராய்ச்சி திறன் உள்ளவர்கள் கதீஜா நாயகி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி வந்தாங்க அப்படி சொன்னாங்கன்னு. அப்ப அவங்க சுயமாகவும் ஒரு டெஸ்ட் பண்றாங்க. என்ன டெஸ்ட் பண்றாங்க? வந்தவரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தானா? அல்லது வேற ஏதாவது சைத்தான் அந்த மாரியான ஒரு ஜின்னுடைய அமைப்புல உள்ளதா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக வேண்டி நீங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தானே என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சமயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்கன்னு சொன்ன உடனே அவங்க தலையில மூடி இருந்தாங்க. அந்த தலைய மூடி இருந்த அந்த துணிய எடுத்துட்டாங்க. தலை விரிகோலமாயிட்டாங்க. தலையில திறந்து போட்டாங்க. திறந்து போட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்கம்மான்னு சொன்னாங்க. போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க உறுதிப்படுத்துறாங்க. ஏன்னா பெண்கள் தலைவிரிகோலமாக இருந்தா அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு வந்து மலக்கு மேலும் வரமாட்டாங்க. இப்ப தலைய மூடிட்டு இருக்கும் பொழுது தான் அவங்க வருவாங்க. அப்ப தலைய திறந்த உடனே அவங்க போயிட்டாங்கன்னா, அப்ப அது ஷைத்தான் அல்ல, அது மலக்கு தான் என்பதை உறுதி செய்கிறார். அப்ப அவங்களுக்கு அடிப்படையான விஷய ஞானமும் அவங்களுக்கு இருந்திருக்குது என்பதையும் நாம் இங்கே விளங்கிக் கொள்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தாங்க. செல்வ சீமாட்டி, கோடீஸ்வரி. கார்ப்பரேட்ன்னு சொல்றோமே, இந்த கார்ப்பரேட் எல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவாங்க. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரி. அப்படிப்பட்ட அந்த கோடீஸ்வரியாக திகழ்ந்த அன்னை கதீஜா பெருமானாருக்கு மனைவியாக ஆன பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தாங்க. மனைவிங்கிற முறையில என்னென்ன செய்யணுமோ அதை அவங்களே செய்தாங்க. வேலைக்காரி வச்சு செய்யல. அதுதான் இங்க பிரதானமான விஷயம். எந்த அளவுக்கு பணிவிடை செய்தார்? தங்கள் செல்வத்தை எல்லாம் பெருமானாருக்காக வேண்டி கொட்டினார்கள். செல்வத்தை எல்லாம் பெருமானாருக்காக வேண்டி இழந்தார் என்று சொல்ல வேண்டும். ஹிரால போய் கல்வத்தில் இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி கல்வத்தில் இருக்கிற பொழுது மக்காவிலிருந்து 3 மைல் தூரத்துல போகணும். அப்புறம் அங்கிருந்து அந்த ஹிரா மலைக்கு மேல உச்சி ஏறுறது அதுவும் பெரிய விஷயம். கல்யாணம் முடிக்கும் பொழுதே அவங்களுக்கு வயசு 40. அதுக்கு பிறகுதான் அந்த சம்பவம் நடக்குது. இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து 25னா அவங்களுக்கு 40. அப்ப 15 வருஷம் கழிச்சு தான் வருது. கல்வத்தில் இருக்கிறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 55 வருஷம் 55 வயசு இருக்கும் அவங்களுக்கு அந்த நேரத்துல. அந்த 55 வயசுனா ஒரு கிழவி இல்லையா? மூதாட்டி. முதுமை அடைந்த ஒரு பெண்மணி. பெருமானாருக்காக வேண்டி சாதம் எடுத்துக்கொண்டு, சாதம் கட்டிக்கொண்டு, பெருமானாருக்காக வேண்டி நேர்ல போய் கொண்டு குடுத்துட்டு வருவாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு உங்களால கூட, என்னால கூட அதுல ஏற முடியுமாங்கிற சந்தேகம். அவ்வளவு பெரிய உயரத்துல இருக்குது. ஏறுறதுங்கிறது அவ்வளவு கஷ்டமான ஒண்ணு. 3 மைல் நடந்து, அதுக்கு பிறகு அந்த மலைக்கு மேல உச்சிக்கு மேல ஏறி, அந்த உணவு கொண்டு போய் அங்க போய் குடுத்து வர்றாருந்தா எவ்வளவு பெரிய சிரமங்களை அவங்க தாங்கியிருக்கணும். ஆனாலும் மனமுவந்து, இன்முகத்தோடு, சந்தோஷத்தோடு, தனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக கருதி, அவங்க அடிக்கடி உணவு கொண்டு வந்து குடுப்பாங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப இஷ்டமாச்சு. கதீஜா அவர்கள் தனது ஹபீப் நாயகத்துக்கு செய்யக்கூடிய இந்த ஹிதுமத், இந்த பணிவிடை அல்லாஹ்வுக்கு ரொம்ப இஷ்டமானது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது. அல்லாஹ் எந்த அளவுக்கு பிரியமாயிட்டான்னு சொன்னா, ஒரு சமயம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஹிரா மலையில ஏறிக்கொண்டிருக்கிற பொழுது, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் ஒரு செய்தி சொல்லிவிட்டான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, "கதீஜா, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்றான்." சுப்ஹானல்லாஹ். உலகத்துல அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொன்னான். "அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு" மேராஜ்ல சலாம் சொன்னான். நேர்ல சலாம் சொன்னான். ஆனா அதுக்கு முன்னாடியே ஹஜ்ரத் கதீஜா அவர்களுக்கு அல்லாஹ் அங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் சலாம் சொல்லி விட்டான். இப்ப அல்லாஹ் சலாம் சொன்ன அங்கேயும் பாருங்க, கதீஜா நாயகத்தினுடைய அறிவை பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு சலாம் சொன்னேன், நீங்க எனக்கு சலாம் சொன்னீங்கன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சொன்னேன்னா, நீங்க வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லலாம். அது பதிலு.
ஆனா அல்லாஹ் சலாம் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு என்ன பதில் சொல்றது? அஸ்ஸலாமு அலைக்க யா கதீஜான்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுக்கு பதில் எப்படி சொல்றது? இப்ப அலைக்கும் அஸ்ஸலாம்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, சலாம்னாலே அல்லாஹ்ன்னு தான் அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னாலே சாந்தி, சமாதானம் உனக்கு உண்டாவதாகன்னு பிரார்த்தனை துவா செய்றோம். அல்லாஹ்வுக்கு நாம அத எப்படி துவா செய்ய முடியும்? அதனால சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ்வே உனக்கு கிடைக்கட்டும் என்று அர்த்தம். சலாம்னா தாருஸ்ஸலாம் சொர்க்கம் என்ற அர்த்தம் இருக்குது. சொர்க்கம் உனக்கு கிடைக்கட்டும்னு அர்த்தம். இதெல்லாம் துவா, வாழ்த்து. அல்லாஹ் எப்படி வாழ்த்த முடியும்? அதனால அவங்க பதில் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்றான்னு சொன்ன உடனே, கதீஜா என்ன சொன்னாங்களாம், இன்னல்லாஹ் ஹுவஸ்ஸலாம் வ வ வ அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் இந்த காபாக்குள்ள நுழையும்போது சொல்லுவாங்க, அல்லாஹும்ம அந்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் வ இலைக்க யர்ஜிஉஸ்ஸலாம். யா அல்லாஹ் நீயே சலாம். உன்னிடமிருந்தே சலாம். உன் பக்கமே வீடுகிற சலாம். அந்த ஸ்டைல்ல சொன்னாங்க, இன்னல்லாஹ் ஹுவஸ்ஸலாம். அல்லாஹ்வே சலாம் தானே அப்படின்னு சொன்னாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பத்தி உண்டான ஞானமும் அவங்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய தெளிவும் அவங்களுக்கு இருந்துச்சு. இப்ப அல்லாஹ் சலாம் சொன்னானே, அந்த பெருமையை கதீஜா நாயகி பெற்றார்கள். எப்படி பெற்றார்கள்? எந்த சமயத்திலே பெறுகிறார்கள்? மனைவி கணவனுக்கு பணிவிடை செய்கிற பொழுது, கணவனுக்கு அவனுடைய சமையல் செய்து உணவை எடுத்துக்கொண்டு, கட்டுச்சாதம் கட்டி, நடந்து சென்று, மலையிலே ஏறி, கொடுக்கிற அந்த நேரத்தில அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கி என்று அல்லாஹ் சொல்லுகிறான்னு சொன்னா, அல்லாஹ்வே சலாம் சொல்றான் அப்படின்னு சொன்னா, அப்போ ஒரு பெண்ணு தன் கணவனுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக இந்த சலாத்தை பெற முடியும். இந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும். இந்த ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை தொட முடியும் என்பதை இங்கே நமக்கு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு உணர்த்தி காண்பித்தார்கள். தாய்மார்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் இது. ஆக ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஈமான் கொண்ட முதல் பெண்மணி. ஈமான் கொண்டாங்கன்னா சும்மா குருட்டு போக்குல ஈமான் கொள்ளல. எல்லா வகையிலையும் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததிலேயும் அவர்களுக்கு முதல்ல ஈமான் கொண்டுட்டாங்க. கனவு மேலோட நம்பிக்கையில ஈமான் கொண்டாங்க. அதான் ஈமான். அப்படி நம்பிக்கையில ஈமான் கொண்டாலும் கூட எல்லா வகையிலையும் அவர்கள் அதை சோதனை செய்து பார்த்ததுல அவங்க அல்லாஹ்வுடைய நபிதான் என்பது வெட்ட வெளிச்சமாக ஆகிக்கொண்டே இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக ரொம்ப நெருக்கமான மனைவி இடத்திலேயே நல்ல பேர் வாங்கினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, அவங்க மிகப்பெரிய உத்தமர் என்பதற்கு இதுதான் அடையாளம். டால்ஸ்டாயை பத்தி சொன்னாங்க. டால்ஸ்டாய் கடைசியில அவர் இறந்து கிடந்தாரு. ரயில் அடியில. அப்படி இறந்து கிடந்த பொழுது ஒரு கடிதம் இருந்துச்சு. அத எடுத்து படிச்சாங்க என்றெல்லாம் சொல்றாங்க. அதுல என்னெல்லாமோ இருந்துச்சுன்னு. அதுல ஒரு செய்தி இப்படியும் இருந்துச்சாம், தயவு செய்து என்னுடைய பிணத்தை என் மனைவி இடத்திலே கொடுத்து விடாதீர்கள் என்று இருந்துச்சாம். அப்போ டால்ஸ்டாயை பத்தி என்ன வழங்கியிருந்தாங்க அவங்க? உலக புகழ்பெற்ற தலைவருடைய நிலைமை இதுதான். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்வேன். உலகத்துல இன்று பின்பற்றப்பட தகுந்த ஒரு தலைவர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். காரணம், அவர்கள் வாழ்க்கையினுடைய எல்லா பக்கத்திற்கும் வழிகாட்டியவர்கள். அல்லாமா இக்பால் அவர்கள், அதாவது பெருங்கவி இக்பால் அவர்கள் ஐரோப்பா செல்றாங்க. அப்படி ஐரோப்பாவுக்கு செல்கிற பொழுது கவிதையால் இந்த உலகத்தை ஈர்த்தவர்கள் அல்லாமா இக்பால் அவர்கள். அப்படி ஐரோப்பாவுக்கு செல்கிற பொழுது அங்க ஒரு ஆங்கில லேடி, ஒரு கிறிஸ்தவ லேடி கவிஞருடைய கவிதையால் ஈர்க்கப்பட்டு, நான் உங்களை கல்யாணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவங்க சொன்னாங்களாம், நான் உங்களை கல்யாணம் செய்ய விரும்புறேன், ஆனா நான் ஒரு கிறிஸ்தவ லேடி, அதனால நீங்க கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துருங்க, கிறிஸ்தவ மதத்துக்கு வந்து நான் உங்களை கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இப்ப அல்லாமா இக்பால் சொன்னாங்களாம், உங்க விருப்பத்தை நிறைவேற்றணுமானா உங்க கண்டிஷனை நிறைவேற்ற முடியாது. உங்க கண்டிஷனை நிறைவேற்றினா விருப்பம் நிறைவேறாதுன்னாங்க. விருப்பம் என்ன? நான் உங்களை கல்யாணம் பண்ணணும். கண்டிஷன் என்ன? நான் கிறிஸ்தவ மதத்துக்கு வரணும். இப்ப நான் கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தாதான் உங்க விருப்பம் நிறைவேறணும். நான் கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துட்டேன்னு வைங்க. வந்துட்டா எனக்கும் உங்களுக்கும் நபியாக யார் இருப்பாங்க? தலைவராக யார் இருப்பாங்க? ஈசா நபி இருப்பாங்க. அப்ப நம்ம யாரை பின்பற்றணும்? ஈசா நபியை தான் பின்பற்றணும். அப்ப நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஈசா நபியை பார்க்கணும். அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? அவங்கள நம்ம பின்பற்றணும்ல. கல்யாணம் பண்ணுங்க பார்த்தா அவங்க கல்யாணமே பண்ணல.
அப்ப நான் உங்க சருத்த நிபந்தனையை நிறைவேற்றி கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தேன்னா உங்க விருப்பம் கல்யாணம் நடக்காது. ஈசா நபி பின்பற்றினா கல்யாணம் நடக்காத. அந்த பெண் அசந்துட்டாங்க. அதே நேரத்துல நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா இங்க நம்ம ரெண்டுக்கும் நபியாக தலைவராக ரசூல்லா இருப்பாங்க. அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, கணவனாக இருந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க, வழிகாட்டியா இருக்கிறாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு கிறிஸ்தவர் மதம் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு காரணமும் ரசூல்லா தான். ஈசா நபியை பின்பற்றி கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்க யாரும் கல்யாணம் பண்ணாம இருந்தாங்கன்னு வைங்க, அந்த மதம் அன்னைக்கே கதை முடிஞ்சிருக்கும் இல்லையா? ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி கல்யாணம் செய்த காரணத்தினாலதான் இன்று அவர்கள் பெருகி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அதிகமாக இருப்பதற்கும் பெருமானார் தான் காரணம். ஆக வாழ்க்கையினுடைய எல்லா இயலுக்கும் எல்லா துறைக்கும் வழிகாட்டியாக வாழ்ந்தவர்கள் தான் வள்ளல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் வாழ்வியலில அவர்கள் நமக்கு எல்லா வகையான வழிகாட்டுதலையும் தந்திருக்கிறார்கள். எனவே அவங்கள விட்டுட்டு நம்ம யாரையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வேற எங்கேயும் போய் எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் அவர்களை பார்த்து அவருடைய வாழ்க்கை சரிதத்தை பார்த்து அதை பின்பற்றினாலே நம்முடைய வாழ்க்கை முழுமை பெறும், நிறைவு பெறும். அத்தகைய நல்ல தௌஃபீக்கை இந்த மீலாது விழா நடத்தக்கூடிய நமக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த மிகச்சிறப்பான ஏற்பாட்டை செய்த யூடிபி குழுமத்திற்கும் அல்லாஹ் தாலா சிறந்த கூலியை கொடுப்பானாக. நாம் தொடர்ந்து இது மாதிரியான நல்ல விழாக்களை சேவைகளை செய்வோம் என்று நான் வாழ்த்தி வாய்ப்பு கொடுத்த அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நன்றி உரை முஹம்மது ஹஃபீஸ் அவர்கள் நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மீது குறித்தாவதாக. நமது உலக தமிழ் மீடியாவின் சார்பில் இணைய வழி நடத்தப்பட்ட இந்த மீலாத விழா மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்தி தந்த ஹஜ்ரத் மௌலவி அல்ஹாஃபில் அகமது பாக்கவி அவர்களுக்கும், சிறப்பு சொற்பொழிவு ஆற்றிய இமாம்கள் மரியாதைக்குரிய ஜலீல் அகமது உஸ்மானி, மௌலவி டாக்டர் ஜலீல் அகமது உஸ்மானி, மௌலவி முகமது சஃபியுல்லா பாக்கவி, மௌலவி முகமது யாசிர் அராஃபத் மல்ஹாரி, மௌலவி அல்ஹாஃபிஸ் சதகத்துல்லா மஸ்லஹி ஆகியோருக்கும், நிகழ்ச்சியில் கிராத் ஓதிய முகமது தர்வீஷி மற்றும் புகழ்கீதம் பாடி சிறப்பித்த ஹாஜி ஜைனுல் ஆலம் அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய நிலாமுதீன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது ஜிடிஎம் குழு சார்பாக. மேலும் மாநாட்டு வினாவிடை போட்டிக்கு குத்தாலூர் சங்கந்தியார் ஹாஜி அகமது மைதீன் அவர்கள், ஷேக் மீராலம் ஹஜ்ஜா சலிமா பிவி அவர்களின் நினைவாக 10,000 வெள்ளி பரிசு தொகை வழங்கிய சங்கந்தியார் மற்றும் ஷேக் மீராலம் குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொண்டு எனது நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த ப்ரோக்ராமினுடைய நிறைவாக நம்முடைய துவாவுக்காக வந்திருக்கின்றோம். நம்மளுடைய மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய இமாம் எஸ் அஹ்மத் ஃபாசில் பாக்கிவி அவர்கள் இன்ஷா அல்லாஹ் துவா ஓதி இந்த ப்ரோக்ராமை, இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய உஸ்தாத்மார்கள் எல்லோருக்கும் நன்றி. இதை மிகச் சிறப்பாக நடத்திய ஜிடிஎம் அந்த ஏற்பாட்டு குழுவினருக்கும் மிகப்பெரிய நன்றி. அல்லாஹு எல்லோருக்கும் சிறந்த கூலியை இதில் கலந்து கொண்டவர்கள், இதை பார்த்தவர்கள், கேட்டவர்கள் எல்லோருக்கும் வழங்கிய புரிவானாக. இலா ஹதரத் சையதுனா வ ஷஃபீனா மௌலானா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك على رسول سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة محمد صلى الله عليه وسلم. رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما، ولا تجعل فينا ولا من معنا شقيا ولا محروما ولا مطرودا. اللهم لا تدع لنا في مقامنا هذا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا غما إلا كشفته ولا عيبا إلا سترته ولا مرضا إلا شفيته ولا مريضا ولا مبتلا إلا عافيته ولا سحرا إلا أبطلته ولا دينا إلا أديته ولا حاجة رضا ولنا لا قضيتها ويسرتها يا أرحم الراحمين. اللهم إنا نعوذ بك من البرص والجنون والجذام ومن سيء الأسقام ومن ضلع الدين وقهر الرجال. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. يا نبي لا إله إلا يا حبيب تفات منه البدور مثله الدنيا وجه السرور أنت شمس يا حبيبي يا محمد يا في غيري يا معين يا ممجد يا إمام أنت بالموبقات أنت مساوي يا ربي الحسنات يا ربي الدرجات في روحي ذنوبي واعفوني السيئات عليم جميع الصالحات لا إله إلا الله لا
إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله صلى الله على محمد يا ربي الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு இது பல தடவை சொல்லியாச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு குறிப்பாக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்காக ஸ்பான்சர் செய்த சங்கந்தியார் அஹ்மத் மைதீன் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவங்க சங்கந்தியார் மைதீன் அங்கிள் அவங்களும் அந்த மாமி எஸ்எம் சலீமா பிவி அவரும் 2 பேருமே இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பிழைகளை எல்லாம் பொறுத்து அவர்களுக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த தரஜாவை தரணும். நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த கபருடைய அதாபுகள் எதுவுமே இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஜன்னாவில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அவங்களுக்கு அல்லாஹ் தரணும்னு சொல்லிட்டு நீங்களும் துவா செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. GTM